திருமண தடை நீங்கும் திருமங்கலக்குடி. வழிபாடும் பரிகாரமும் நிகழ்ச்சியில் திருமண தடை நீங்கும் ஒரு அற்புதமான ஸ்தலத்தை காண இருக்கின்றோம். கடவுளை உளமாற நினைத்து வேண்டினால் நடக்காத காரியம் என எதுவுமே இல்லை. எத்தனை பெரிய தோஷமானாலும் சாபமானாலும் அவை அனைத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை சொல்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். ஆனால் இன்றைய காலத்தில் அந்த திருமணம் நல்லபடியாக நடந்திட பிள்ளைகளுக்காக பெற்றவர்கள் போகாத கோவிலே இல்லை, செய்யாத பரிகாரமும் இல்லை எனலாம். திருவிளக்கை ஏந்தி வந்தேன் திருவேற்காட்டம்மா, திருவிளக்கை ஏந்தி வந்தேன் திருவேற்காட்டம்மா, மாவிளக்கை ஏந்தி வந்தேன் மன்னிக்கருளம்மா, மஞ்ச தீபம் ஏந்தி வந்தேன் பண்ணாரி மாரியம்மா, பாவங்களை போக்கிடுவாய் பராசக்தியம்மா, சமயத்திலே காத்திடுவாள் வல்வினை போக்கும் வாராகியம்மா. எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்தாலும் அதில் பல ஜாதகங்கள் பொருந்தி வந்தாலும் இறுதியில் ஏதோ ஒரு காரணத்தால் திருமணம் தட்டிப்போய்க் கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி திருமணத்தில் தடையோ தாமதமோ ஏற்பட என்ன காரணம் என கேட்டால், ஜாதகத்தில் 7, 8ஆம் இடங்களில் பாவ கிரகங்கள் அமர்ந்துள்ளது என்கிறார்கள். இப்படி ஜாதகத்தில் என்ன காரணத்தினால் திருமணம் நடக்க தாமதமானாலும் ஒரு கோவிலுக்கு சென்றால் திருமணம் உடனே நடைபெறும் அதிசயம் கடந்த 1000 ஆண்டுகளாக நடந்து வருகிறதாம். அந்த கோவில் எந்த கோவில் என தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா? அந்த கோவில் நவகிரகங்கள் தங்கள் தோஷம் தீர சிவ பூஜை செய்து வழிபட்ட ஸ்தலம். இறந்தவர் ஈசன் அருளால் மீண்டும் உயிர் பெற்ற அதிசயம் நிகழ்ந்த ஸ்தலம். மறை 4 தினம் ஓதி குறைவின்றி உனை தொழுவேன், மறுபிறவி மறுத்தெனக்கு வர மருளி வாழ்த்துவாயே, பிறை சூடி நதி கொண்ட சிகை அழகன் உமைநாதன் உனை வணங்கும் மொழி கேட்டு மனமுருகி பாடி நின்றே. மாங்கல்ய தோஷம் நீக்கும் அம்பாள் அருள் பாலிக்கும் ஆலயம். சூரியன், திருமால், காளி, விஷ்ணு, பிரம்மன், அகத்தியர், பூமாதேவி, ஆகாசவாணி ஆகியோர் வழிபட்ட ஸ்தலம். தோல் நோய் தீர்க்கும் ஸ்தலம். திருமணத்தடை நீக்கும் கோவில். அந்த கோவில் திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் கோவில். இந்த கோவிலை பற்றி காணும் முன் இன்றைய வழிபாட்டை முதலில் பார்க்கலாம். திருமண தடை நீங்க பல காரணங்கள் இருந்தாலும் 7, 8, 2ஆம் இடங்களில் பாவ கிரகங்கள் இருப்பதே அதீத பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறுகிறார்கள். அதிலும் ராகு, கேது, சனி, சூரியன், செவ்வாய் லக்ன பாவர்களாக வந்து 7, 8, 2ஆம் இடங்களில் அமர்ந்து பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அவர்கள் தசாபுக்தி நடந்தாலோ கட்டாயம் திருமண தடை ஏற்படுமாம். திருமண தடை நீங்கிட பரிகாரம்.
7, 8, 2ஆம் இடங்களில் ராகு இருந்தால் அந்த ஜாதகர் 7 வாரங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் 7 நெய் தீபங்கள் துர்க்கைக்கு ஏற்றி வர வேண்டுமாம். மேலும் உளுந்தால் செய்த உணவுப் பொருளை பறவைகளுக்கு தானம் செய்திட திருமணம் நல்லபடியாக நடக்கும் என்கிறார்கள். 7, 8, 2ஆம் இடங்களில் சனி இருந்தால் அந்த ஜாதகர் 8 வாரங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர வேண்டுமாம். மேலும் எள்ளால் செய்த உணவுப் பொருளை நாய்க்கு தானம் செய்திட திருமணம் நல்லபடியாக நடக்கும் என்கிறார்கள். 7, 8, 2ஆம் இடங்களில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் 10 வாரங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சிவபெருமானுக்கு விளக்கெண்ணெயால் 10 தீபம் ஏற்றி வர வேண்டுமாம். மேலும் கோதுமையால் செய்த உணவுப் பொருளை பசுக்களுக்கு தானம் செய்திட திருமணம் நல்லபடியாக நடக்கும் என்கிறார்கள். 7, 8, 2ஆம் இடங்களில் கேது இருந்தால் அந்த ஜாதகர் 12 வாரங்கள் தொடர்ந்து வியாழக்கிழமை குரு ஓரையில் விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயால் 12 தீபம் ஏற்றி வர வேண்டுமாம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மேலும் கொள்ளினால் செய்த உணவுப் பொருளை எறும்புக்கு தானம் செய்திட திருமணம் நல்லபடியாக நடக்கும் என்கிறார்கள். 7, 8, 2ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் அந்த ஜாதகர் 9 வாரங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் 9 நெய் தீபங்கள் முருகப்பெருமானுக்கு ஏற்றி வர வேண்டுமாம். மேலும் துவரையால் செய்த உணவுப் பொருளை மீனுக்கு தானம் செய்திட திருமணம் நல்லபடியாக நடக்கும் என்கிறார்கள். சரி, இனி இன்றைய ஆலயத்தை பார்க்கலாம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். திருமணம் தடையின்றி நடப்பது மட்டுமல்லாமல் திருமணம் முடிந்த பின் கணவருடன் தீர்க்க சுமங்கலியாக என்றும் வாழ வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஆலயம் திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் கோவில். விதியை வெல்ல முடியாது என்பது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் கடவுளை நம்பி உண்மையாய் தூய்மையான பக்தி செலுத்தினால் எந்த விதியையும் மாற்றும் சக்தி அந்த மகேஸ்வரனுக்கு உண்டு என்பதை நிரூபிக்கும் ஆலயம்தான் திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் கோவில். செய்வினைகள் சிதைந்தொழிய பொய் என்ற மொழி விட்டு மெய்யுணர்வில் உனை தொட்டு கை குவிய வணங்கி நின்றேன். காண்பறிய பேரொழிய சிந்தையிலே உனை கொண்டு முந்தை வினை முறித்தெறிய எந்தை உனை போற்றுகின்றேன். இக்காலத்தில் யாரும் கடவுளை பார்த்திருக்க வாய்ப்புகள் இல்லை என்ற போதும் எல்லோராலும் ஆதியந்தமில்லா அந்த பரம்பொருளை உணர முடியும் என்பது சத்தியமான உண்மை என்பது அனுபவ வாக்கு. பெண் ஜாதகத்தில் கடுமையான மாங்கல்ய தோஷம் இருக்கிறது. அதனால் அடுத்த 5 வருடத்திற்கு திருமணமே நடக்காது. அப்படியே நடந்தாலும் அவளை மணம் முடிக்கும் கணவருக்கும் ஆயுள் பலம் குறைவு என்று ஜாதகத்தில் இருக்கிறது என யாராவது சொன்னால் அடுத்த நிமிடம் அந்த தாயின் மனம் எப்படி இருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். அந்த சூழ்நிலையில் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது போல எங்கும் செல்லாமல் மற்றவரின் அனுபவத்தை கேட்டறிந்து தமிழகம் மட்டுமின்றி மற்ற மாநிலங்களில் இருந்தும் கூட பக்தர்கள் திருமங்கலக்குடி வருகிறார்கள். திருமணம் சம்பந்தமான எத்தனை பெரிய தோஷமானாலும் திருமங்கலக்குடி வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடப்பது மட்டுமின்றி தீர்க்க சுமங்கலியாக தீர்க்க ஆயுளுடன் இருவரும் ஒற்றுமையாக வாழும் பிராப்தம் ஏற்படுகிறது. அந்த அதிசயம் இங்கு தினம் தினம் நடக்கிறது என்கிறார்கள். இத்தல மூலவர் திருநாமம் பிராணநாதேஸ்வரர், அம்மன் பெயர் மங்களாம்பிகை, ஸ்தல விருட்சம் கோங்கிலவு, தீர்த்தம் மங்கள தீர்த்தம்.
பழமை 1000 வருடங்களுக்கு மேல். புராண பெயர் திருமங்கலக்குடி. தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது 38வது தலம். பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். பஞ்சமங்கள கஷேத்திரம். திருவாடுதுறை ஆதீனத்திற்கு உரிய இத்தலம் பஞ்சமங்கள கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஊரின் பெயர் மங்களகுடி. அம்பாள் பெயர் மங்களாம்பிகை. இக்கோயில் விமானம் மங்கள விமானம். இத்தலத்தின் தீர்த்தத்தின் பெயர் மங்கள தீர்த்தம். இத்தலத்து விநாயகர் பெயர் மங்கள விநாயகர். மங்களமே உருவாக இத்தலம் இருப்பதால் மங்கள கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வந்தாலே வாழ்வில் சகல மங்களமும் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஸ்தல வரலாறு. முன்னொரு சமயம் சோழ மன்னனின் மந்திரி ஒருவர் மக்களின் வரிப்பணத்தில் மன்னனுக்கு தெரியாமல் கோவில் கட்டுகிறார். சிறந்த சிவபக்தரான அவர் செய்த செயல் தவறு இல்லை என்ற போதும் மன்னனுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக கோவில் கட்டியது சட்டப்படி குற்றம் என்பதால் கோபத்தில் மன்னன் மந்திரியை சிரச்சேதம் செய்யுமாறு ஆணை பிறப்பிக்கிறார். மந்திரிக்கு தண்டனை வழங்கும் முன் கடைசி ஆசை என்ன என கேட்கிறார்கள். மந்திரியோ, எந்த கோவில் கட்டியதால் எனக்கு இந்த தண்டனையோ, அந்த சிவன் வாழும் திருமங்கலக்குடி வழியாக இறந்த பின் என்னை எடுத்துச் சென்று இறுதி காரியங்கள் நடத்துங்கள் என்று கூறுகிறார். அதே சமயம் மந்திரியின் மனைவியோ கணவரை கொல்லப் போகிறார்கள் என்று தெரிந்த அடுத்த நிமிடம் திருமங்கலக்குடி வந்து தனது கணவரின் உயிரை காக்க வேண்டி அம்பாளை வேண்டுகிறார். தனது பக்தை அழுவதை தாங்க முடியாத மங்களாம்பிகை சிவபெருமானிடம் சொல்ல உடனே ஈசனும் அருள் புரிகிறார். உயிரற்ற மந்திரியின் உடலை திருமங்கலக்குடிக்கு கொண்டு வந்ததும் பிராணநாதரான சிவன் மந்திரிக்கு பிராணனை கொடுத்து இறந்த மந்திரியை உயிர்ப்பித்து பிராணநாதேஸ்வரராக காட்சி தருகிறார். மறை 4 தினம் ஓதி குறைவின்றி உனை தொழுவேன், மறுபிறவி மறுத்தெனக்கு வரமருளி வாழ்த்துவாயே. பிறை சூடி நதி கொண்ட சிகை அழகன் உமைநாதன் உனை வணங்கும் மொழி கேட்டு மனமுருகி பாடி நின்றே. இந்த அதிசயம் நடந்ததை கேள்விப்பட்ட மன்னன் மந்திரியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சிவபெருமானுக்கு இன்னும் பல திருப்பணிகள் செய்கிறார். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். ஸ்தல சிறப்பு. கோவிலை பார்க்கும் போதே அப்படி ஒரு ஏகாந்த அமைதியை உணர முடிகிறது. மனதிற்கு ஆனந்தமாக இருக்கிறது. பிராணனை கொடுத்த பிராணநாதேஸ்வரர், மாங்கல்யம் கொடுத்த மங்களாம்பிகை என்று ஆலய பெயரை படிக்கும் போது ஈசனின் அன்பிற்கு ஈடு இணையே இல்லை. தாயின் கருணையே கருணை என உள்ளம் இருவரையும் வேண்டி நிற்கிறது. கோபுர வாசலில் இருபுறமும் சக்தி விநாயகரும் பாலசண்முகரும் அற்புதமாக அருள் பாலிக்கின்றனர். கடந்த 1000 ஆண்டுகளில் கோடான கோடி பக்தர்களின் திருமண வாழ்வு இத்தலம் வந்து இங்குள்ள இறைவனை வணங்கிச் சென்ற பின் நல்லபடியாக நடந்திருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட போது மனம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என ஈசனின் புகழை பாடி மகிழ்கிறது. மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மனம் விட்டு உன் நாமம் மலர் கொட்டி உன் பாதம் பணிந்திட்டேன் பரமேஸ்வரா, நீலகண்டேஸ்வரா, எங்கள் சர்வேஸ்வரா. 5 நிலை ராஜகோபுரம், 7 கலசங்களும் பழமை மாறாமல் காட்சி தருகிறது. கோபுரத்தில் ஏராளமான சுதை சிற்பங்கள் புராண வரலாற்றை விளக்கும் விதமாக அற்புதமாக காட்சி தருகிறது. தியான நிலையில் சிவன் இருப்பது
முருகர் வள்ளி தெய்வானை அருகே ஞானப்பழத்தை கையில் வைத்தபடி விநாயகர் இருப்பது, மார்க்கண்டேயருக்காக சிவன் யமனை காலால் உதைக்க உடனே பயந்து போய் யமன் தனது வாகனமான எருமை மீது இருந்தபடியே சிவனை வணங்கும் காட்சி, தேவ அசுரர்கள் இணைந்து பார்க்கடலை கடையும் காட்சி, அம்பாள் சிவனுடன் தோன்றி சம்பந்தரை மடியில் வைத்தபடி ஞானப்பால் ஊட்டும் காட்சி, சம்பந்தர் பல்லக்கில் வரும் காட்சி என எத்தனை சிற்பங்கள், எத்தனை கதைகள்! அத்தனையும் பார்த்த போதுதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என முன்னோர்கள் ஏன் சொன்னார்கள் என்பது புரிந்தது. கோவில் உள்ளே மிகப்பெரிய பிரகாரங்கள், விசாலமான மண்டபங்கள், அழகான நந்தி, திரும்பிய திசையெல்லாம் அழகிய தூண்கள், நீண்ட கொடிமரம், பலிபீடம் என அத்தனையும் அற்புதமாக இருக்கிறது. பிரகாரத்தை சுற்றி வரும்போது வரிசையாக வித்தியாசமான லிங்கங்களை பார்க்க முடிந்தது. அந்த லிங்கங்களின் பெயர்களும் புதுமையாக இருந்தது. மகாதேவலிங்கம், சிவலிங்கம், ருத்ரலிங்கம், சங்கரலிங்கம், நீலலோகித லிங்கம், விஜயலிங்கம், பீமலிங்கம், தேவதேவலிங்கம், பவோத்பவலிங்கம், கபாலீசலிங்கம் என அனைத்து லிங்கங்களும் அற்புதமாக அமைந்துள்ளது. இந்த லிங்கங்களை பார்க்கும்போது மனம் சிவபெருமானை நினைத்து நமச்சிவாயன் தாழ் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என உருகியது. இது தவிர மெய்கண்டார், அரத்தத்தார், சுந்தரர், அப்பர், சம்பந்தர், வள்ளி தேவசேனா சண்முகர், அர்த்தநாரீஸ்வரர், கஜலட்சுமி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை, ஈசானமூர்த்தி, சூரியன், சந்திரன், விசாலாட்சி, பத்மாசன கோலத்தில் மகாலட்சுமி மற்றும் வினையில்லாத சரஸ்வதி, பைரவர், உற்சவர், நடராஜர், சிவகாமி அம்மை என இறை வடிவங்கள் அனைத்தும் அற்புதமாக இருக்கிறது. இத்தல சிவபெருமானை தேவர்கள், சித்தர்கள் மற்றும் பல தெய்வங்களும் கூட இங்கு வந்து பூஜித்துள்ளார்கள். பிரம்மா, சூரியன், அகத்தியர், காளி, விஷ்ணு, மங்களாம்பிகை, பூமாதேவி, ஆகாசவாணி என பலர் இங்கு வந்து வணங்கிய காட்சியை எல்லாம் தத்ரூபமாக கோவில் உள்ளே வரைந்து வைத்துள்ளனர். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். பொதுவாக கோயில்களில் சிவலிங்கத்தில் ஆவுடையாரை விட சற்று உயரம் குறைந்ததாகத்தான் பானம் இருக்கும். ஆனால் இக்கோயிலில் பானம் ஆவுடையாரை விட உயர்ந்ததாக இருக்கிறது. பார்க்கும் போது மனம் அப்படியே ஈசனின் அருளால் ஈர்க்கிறது. மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என ஏங்குகிறது. அப்படி ஒரு அழகு ஈசனின் அழகு. புலன்கள் எனக்கு எதிராய் பிழை செய்யும் நிலை தடுக்க மலையளவு வரமருளி மகிழ்விக்கும் மலைநாதனே, உம் பொருட்டு உனை தொழுது உருகாத ஒரு பொழுதும் நகராது என வரிந்து நாள்தோறும் பாடி வந்தே. நவகிரகங்களின் சாபம் தீர்த்த ஸ்தலம். 11ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்டுள்ள ஸ்தலம் இது. இக்கோவிலுக்கு அருகே சூரியனின் நவகிரக ஸ்தலமான சூரியனார் கோவிலுக்கு செல்லும் முன்பு திருமங்கலக்குடிக்கு வந்து வழிபடுகிறார்கள். அதற்கு ஒரு வரலாறும் உள்ளது. முன்னொரு சமயம் காலவ முனிவர் எதிர்காலத்தில் தனக்கு தொழுநோய் வர இருப்பதை அவரது ஞானத்தால் அறிந்து நவகிரகங்களை அழைத்து தனது நோயை தடுக்குமாறு கட்டளையிடுகிறார். ஆனால் நவகிரகங்கள் விதியை மாற்றும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை என மறுத்த காரணத்தினால் காலவ முனிவரின் சாபத்திற்கு ஆளானார்கள். அந்த சாபத்திற்கு விமோச்சனம் தேடி இத்தல இறைவனை வழிபட்டனர். ஈசன் நவகிரகங்களின் சாபத்தை தீர்த்தது மட்டுமின்றி அவர்களுக்கு இன்னும் பல வரங்களும் அருள்கிறார். வரம் பெற்ற நவகிரகங்கள் 9 பேரும் ஆடுதுறையில் கோவில் கொண்டனர். மூலவராக சிவன் இல்லாமல் சூரிய பகவானே மூலவராக இருக்கும் ஒரே ஸ்தலம் சூரியனார் கோவில் மட்டுமே.
நவக்கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் திருமங்கலக்குடி சிவபெருமானை வழிபட்ட பின்னரே சூரியனார் கோவிலுக்கு செல்கின்றனர் என்பது திருமங்கலக்குடியின் தனிச்சிறப்பாகும். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். தாலி தரும் தாய் மங்களாம்பிகை. அம்பிகை மங்களாம்பிகை தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கி அருள்கிறாள். இவளே இங்கு வரப்பிரசாதியாவாள். இவளது பெயரிலேயே கோயிலும் அழைக்கப்படுகிறது. அம்பிகையின் வலது கையில் எப்போதும் தாலிக்கயிறு அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அம்பிகையை வழிபடும் பெண்களுக்கு இதையே பிரசாதமாக கொடுக்கின்றனர். இதனால் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையவும், திருமணமான பெண்கள் நீண்ட காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வர் என்பதும் நம்பிக்கை. இத்தலம் வரும் சுமங்கலி பெண்கள் அம்பிகையிடமிருந்து தாலியை வாங்கி தங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டு ஏற்கனவே அணிந்திருக்கும் தாலியை அம்பாள் பாதத்தில் வைத்து பூஜை செய்கின்றனர். இதனால் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் என்பது நம்பிக்கையாகும். மாங்கல்ய தோஷ பரிகாரம். நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக தோல் நோய் உள்ளவர்கள் தொடர்ந்து 11 ஞாயிற்றுக்கிழமைகள் மதியம் 12 மணிக்கு வெள்ளருக்கு இலையில் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுகிறார்கள். திருமண தடை மற்றும் குடும்ப வாழ்வில் பிரச்சனை உள்ளவர்கள் இத்தலம் வந்து அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வழிபடுகிறார்கள். மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் தாலி கயிறை வேண்டிக் கொண்டு உண்டியலில் போடுகிறார்கள். தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமைகள் மங்களாம்பிகையை வழிபட்டால் எப்பேற்பட்ட மாங்கல்ய தோஷமும் விலகுமாம். திருமணம் நல்லபடியாக முடிந்த பின் அம்மனுக்கு திருமாங்கல்யம் புடவை சாத்தி சுவாமிக்கு வஸ்திரம் சாற்றி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறார்கள். இத்தலத்திற்கு எப்போது வந்தாலும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் அற்புதமாக நடைபெறுகிறது. முதலில் சிவபெருமானுக்கு பலவிதமான அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கும் பல வகையான அபிஷேகங்கள் செய்தார்கள். அபிஷேகம் முடிந்த பின் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அலங்காரங்கள் அற்புதமாக செய்யப்பட்டது. பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதை பார்த்தாலே போதும், பல ஜென்ம பாவமும் தீரும். கோவில் நடை திறப்பு காலை 6:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. கோவில் முகவரி: அருள்மிகு பிராணநாதேஸ்வரர் திருக்கோயில், திருவிடைமருதூர் தாலுகா, திருமங்கலக்குடி 612102, தஞ்சாவூர் மாவட்டம். எப்படி செல்வது? கும்பகோணத்தில் இருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஆடுதுறை சென்று அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சென்றால் திருமங்கலக்குடியை அடையலாம். ஆடுதுறையில் இருந்து ஆட்டோவில் செல்லலாம். அருகிலுள்ள ரயில் நிலையம் ஆடுதுறை, கும்பகோணம். திருமணம் என்பது ஒருவர் வாழ்வின் முக்கியமான நிகழ்வு. அது நல்லபடியாக நடக்கவும், பிள்ளைகள் என்றும் சந்தோஷமாக வாழவும் கட்டாயம் நம்பிக்கையுடன் இத்தலத்திற்கு வந்து வழிபடுங்கள். நிச்சயம் இங்குள்ள ஈசன் மற்றும் அம்பாளின் அருளால் திருமணம் நல்லபடியாக நடக்கும்.
உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். திருமண தடை நீங்கும் திருமங்கலக்குடி.